வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் செட்டிநாட்டு இறால் தொக்கு. இதுக்கு 1/2 கிலோ இறால் வாங்கியிருக்கேன். அதை கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இதுக்கு 15 பீஸ் சின்ன வெங்காயத்தை நல்லா நீல ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சது, தாளிக்க ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை வத்தல், 1 பீஸ் கல்பாசி. வறுத்து பொடி பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 50 கிராம் கடலெண்ணெய். நம்ம வறுக்கிறதுக்கு மிளகு சீரகம்லாம் சேர்த்துருக்கோம். அதை நம்ம வெறும் கடாயில் வறுக்க போகிறோம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக வாசனை வர வரைக்கும் நம்ம வறுக்க போகிறோம். இப்போ இது நல்லா வாசனை வந்துடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். நம்ம வறுத்ததை இப்போ ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. கடாயில் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்க பட்டை, சோம்பு, கல்பாசி, பட்டை வத்தல் சேர்த்துக்கலாம். இந்த தொக்குக்கு நம்ம கடலெண்ணெய் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம வதக்கிற போகிறோம். இப்போ நல்லா வெங்காயம் ப்ரௌனிஷாக கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்ச தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்க போகிறோம். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. இது கூட நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்ச இறாலை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம இறாலில் மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சோன்னா அந்த இறாலோட வாடை தெரியாமல் இருக்கும். அதிகமாக வாடை நம்மளுக்கு தெரியாது. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கோங்க. இது கூட மிளகாத்தூள், தனியாத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து இப்போ இறாலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். நல்லா கலந்து இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா இறால் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவு கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூட நம்ம வறுத்து பொடி பண்ண மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா காரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தேவைன்னா நம்ம பட்டை வத்தலுக்கு பதிலாக குண்டு மிளகா கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் காரம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. இது இன்னும் நல்லா வற்றி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ நல்லா தொக்கு எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா காரமாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன்னா கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வற்ற வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை இறக்கி நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். செட்டிநாட்டு இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.